அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடன் பிரச்சனை தீர்வதற்காக செவ்வாய்க்கிழமை மிக சக்தி வாய்ந்த வழிபாடு. இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் 6 முறை எழுதினாலே உங்களுடைய கடன் பிரச்சனை தீர ஆரம்பிக்கும். என்ன எழுத வேண்டும், முருகனை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது பார்க்கலாம். கடன் பிரச்சனை இருப்பவர்கள் மட்டும் இந்த வழிபாடு செய்தாலே போதும். எல்லோருமே இது செய்யணும் அப்படிங்கிறது இல்லை. அதாவது கடனால் கஷ்டப்படுபவர்களும் பண பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் இதை பண்ணிக்கிடலாம். பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் இருப்பவர்கள் இதை செய்துக்கோங்க. என்னென்ன செய்யணும் அப்படின்னு எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கடன் அதிகமாக இருக்குது அப்படின்னாலே நீங்கள் முருகனுடைய வழிபாடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த கடன் சரியாக ஆரம்பிக்கும். ஆனால் அதற்கு நீங்கள் முயற்சிகளும் அதிகமாக எடுக்க வேண்டும். நம்ம வழிபாடு செய்தால் மட்டும் நம்மளுடைய கடன் அடையுமா அப்படின்னா கிடையாது. நம்ம முயற்சிகள் எடுக்க தான் கடன் சரியாகும். இப்போ ஒரு லம்பாக ஒரு அமௌண்ட் உங்களுக்குள்ளே கடனாக இருக்குது அப்படின்னா கூட உங்களுக்கு வருகின்ற வருமானத்தை வைத்து உங்களால் முடிந்தளவு எவ்வளோ செலவை நீங்கள் குறைக்க முடியுமோ குறைத்து நீங்கள் கடனை சீக்கிரமாக அடைக்க ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடன் குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் என்னென்ன செய்யணும் கடன் பிரச்சனை இருப்பவர்கள் அப்படின்னா, முதல்ல செவ்வாய்க்கிழமை மதியம் 12லேருந்து 1 வரை குளிகை நேரம் இருக்கும். அதில் செவ்வாய்க்கிழமைக்கு செவ்வாய் ஹோரை ரொம்ப ஸ்பெஷல். 1 to 2 மதியம் 1 to 2 இருக்கும். அந்த 1 to 1:30 பார்த்தீங்கன்னா குளிகை நேரமும் இருக்கும். அந்த 12 to 1 குளிகை நேரம், 1 to 2 வரை செவ்வாய் ஹோரை நேரம். அந்த 1 மணிலேருந்து 1:30 பார்த்தீங்கன்னா குளிகையும் ப்ளஸ் செவ்வாய் ஹோரையும் நமக்கு சேர்ந்து இருப்பதனால இந்த நேரத்துக்குள்ளே உங்களுடைய கடன் பிரச்சனை அடைவதற்காக நீங்கள் அந்த கடனை அடைப்பதற்காக கொஞ்சம் பணம் கட்டிகிட்டே வரீங்க அப்படின்னாலே கடன் அடைஞ்சிடும். இப்போ இல்லைங்க அவ்வளோ அமௌண்ட் கட்டுவதற்கான பைசா இல்லை அப்படின்னா ஒரு ரூபானாலும் இந்த நேரத்தில் எடுத்து வைத்துட்டீங்க அப்படின்னாலும் கடன் பிரச்சனை தீர ஆரம்பிக்கும். இது மிக மிக பவர்ஃபுல்லாக இருக்கும். இது நிறைய பேர் ட்ரை பண்ணி நல்ல மாற்றங்களும் இருக்குது. ஸோ இந்த இதை நீங்கள் ட்ரை பண்ணணும். அடுத்து நீங்கள் கோவிலுக்கு முருகன் கோவிலுக்கு போயிட்டு செவ்வரளி பூக்கள் வாங்கிட்டு போயிட்டு முருகனுக்கு போட்டுட்டு நீங்கள் ஏதேனும் ஒரு விளக்கோ அல்லது 2 விளக்கோ நீங்கள் ஏற்றி வைத்துட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தாலே கடன் அடைய ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தபடி என்ன செய்யணும் அப்படின்னா, வீட்டில் மாலை 6 மணிக்கோ அல்லது இரவு 8 to 9 செவ்வாய் ஹோரை இருக்கும். அந்த நேரத்துலையும் சரி நீங்கள் எப்போ வேணாலும் இது பண்ணிக்கிடலாம். நீங்கள் முருகனுக்கு ஒரே ஒரு தீபம் ஏற்றிக்கோங்க, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு அந்த நல்லெண்ணெய் தீபத்தில் ஒரு கல்கண்டு ஒன்று போட்டு நீங்கள் ஏற்றுவது உங்களுக்கு பண பிரச்சனையை சரி பண்ணும். 1, 3, 5, 6 நீங்கள் கல்கண்டு போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க. இல்லை அப்படின்னா கல்கண்டு உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக தீபம் மட்டும் ஏற்றிக்கோங்க போதும். ஏற்றிட்டு அதில் சுக்கு துண்டு இருக்குல்ல, சுக்கு துண்டு போட்டு நீங்கள் தீபம் ஏற்றிக்கோங்க. அதுவும் கிடைக்கல அப்படின்னா பிரச்சனை இல்லை, ஒரே ஒரு தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு அந்த தீபம் சுற்றி சிவப்பு நிற பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. அதாவது செவ்வரளி அல்லது செம்பருத்தி பூ கூட நீங்கள் இருந்தது அப்படின்னா அதை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் அழகாக டெக்கரேஷன் பண்ணிக்கோங்க. முருகனுடைய படத்திற்கும் சரி விளக்குக்கும் சரி நீங்கள் சிவப்பு நிற பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. செய்துட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் துவரம்பருப்பு தானியம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த துவரம்பருப்பு தானியம் ஒரு தாம்பாளத்தட்டில் பரப்பி வச்சுக்கோங்க. சரிங்களா? பரப்பிட்டு அதில் நீங்கள் கொஞ்சம் பெரியதாக இருக்கிற தாம்பாளத்தட்டில், அது பித்தளையாக இருக்கலாம், இல்லை சில்வர் தான் இருக்குது அப்படின்னா கூட, ஏன்னா நிறைய பேர்கிட்ட பெரிய தட்டாக பித்தளை தட்டு இருக்குது, அதில் சில்வர் தான் இருக்குது அப்படின்னா கூட அதை பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அல்லது இலையில கூட பயன்படுத்திக்கலாம், வாழை இலையை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் பரப்பிட்டு அதில் கடன் தீர்ந்து விட்டது அப்படிங்கிறது மோதிர விரலால் அந்த பருப்புக்கு மேலே எழுதிக்கோங்க. நீங்களாம் கற்பனை பண்ணி எழுதிக்கோங்க. சரிங்களா? நீங்கள் அழகாக தான் எழுதணும் அப்படிங்கிறது இல்லை. அந்த துவரம்பருப்பில் உங்கள் மோதிர விரலால் கடன் தீர்ந்து விட்டது அப்படிங்கிறது எழுதிட்டு ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் சிவப்பு நிற மார்க்கரோ அல்லது சிவப்பு நிற லெட்டோ இருந்தது அப்படின்னா கடன் தீர்ந்து விட்டது, என் கடன் தீர்ந்து விட்டது அப்படிங்கிறத 6 முறை நீங்கள் எழுதிக்கிடணும். எழுதிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த பேப்பரை நீங்கள் எரிச்சிடணும். இதை நீங்கள் எப்போ எரிக்கணும் அப்படின்னா, நீங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு வீட்டு வாசலில் கற்பூரம் ஏற்றி பழக்கம் இருக்கும் இல்லையா, அதில் கூட நீங்கள் போட்டு இந்த பேப்பரை எரிச்சிடணும். நல்லா மடித்து வச்சுக்கோங்க. இந்த துண்டு சீட்டு மாதிரி இருக்கும் இல்லையா, நல்லா மடித்து வச்சுட்டு எரிச்சிக்கோங்க. சரி, அப்போ என்னால் எரிக்க முடியாது, எங்களுக்கு அப்படிலாம் கற்பூரம் ஏற்றி பழக்கம் இல்லை அப்படின்னா ஒரு
பழைய அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அப்போதே நீங்கள் மாலை 6 மணிக்கேவும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு அகல் விளக்கில் ஒரே ஒரு கற்பூரத்தை போட்டு அதை எரிச்சிட்டு அந்த கற்பூரத்தில் இந்த தாளை வந்து போட்டுருங்க. அந்த தாள் வந்து எரியட்டும். அதுக்கப்புறம் எரிஞ்சு பிறகு அதில் கொஞ்சம் சாம்பல் இருக்கும் இல்லையா, அதை வந்து தண்ணீரில் கரைச்சி விட்டுருங்க. உங்கள் கடன் வந்து அப்படியே தீர ஆரம்பிக்கும். இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த துவரம் பருப்பை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இதில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்து நீங்கள் வந்து பறவைகளுக்கு தானமாக கொடுத்துருங்க. இல்லைன்னா கொஞ்சம் நேரம் தண்ணீரில் ஊற வச்சு பசுமாடுக்கு தானமாக கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு வந்து துவரம் பருப்பை ஊற வச்சுட்டு அதற்கப்புறம் தான் நீங்கள் வெல்லம் சேர்க்கணும். சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை துவரம் பருப்பை ஊற வைக்கல அப்படின்னா நீங்கள் அப்படியே தானியமாக நீங்கள் வந்து போடும்போது, நீங்கள் பறவைகளுக்கு போடும்போது அதில் கொஞ்சம் வெல்லம் சேர்த்து நீங்கள் போட்டுருங்க. நாட்டு சர்க்கரை கொஞ்சம் சேர்த்து போட்டுருங்க. உங்களுடைய கடன் எல்லாமே காணாமல் போயிடும். உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். துவரம் பருப்பு கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப எடுக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு 2 ஸ்பூன் அளவு இல்லைன்னா ஒரு கைப்பிடி அளவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வாரம் செவ்வாய்க்கிழமை செய்து பாருங்கள். உங்களுடைய கடன் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, நீங்களும் முயற்சி எடுக்கணுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் முயற்சி எடுத்தால் மட்டும்தான் முருகன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பார். ஏன்னா அவர் பார்த்துட்டு தான் இருப்பார். நீங்கள் பண்ணுறது ஒவ்வொன்றும், நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் ஒவ்வொன்றும் அவர் பார்த்து கொண்டு தான் இருப்பார். அதே போல் உங்களுடைய வேதனையும் சோதனையும் எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு தான் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த கடனுக்காக நீங்கள் எவ்வளோ முயற்சி எடுக்கிறீங்களோ அதற்கு அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். முருகன் நிச்சயமாக அதிலேருந்து உங்களை மீண்டு வருவதற்காக என்னென்ன உங்களுக்கு செய்யணுமோ அத்தனையுமே அவர் செய்வார். நீங்களும் வந்து ரொம்ப முயற்சி எடுக்கணுங்க. ஒரு கடன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அது லேசாக விட்டுறக்கூடாது. அதற்கான முயற்சிகள் எடுக்கணும். அதே போல் அந்த கடனால் வந்து கஷ்டப்படக்கூடாது, துன்பப்படக்கூடாது, நிம்மதியை இழக்கக்கூடாது, தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த கடன் சீக்கிரமாக அது சரியாகும் அப்படிங்கிற பாசிட்டிவிட்டியை நீங்கள் உங்கள் மனசில் சேர்த்துக்கோங்க. அதே போல் வந்து அதற்கான நீங்கள் முயற்சிகள் மட்டும் நீங்கள் எடுத்து பாருங்கமே. உங்களுடைய செலவுகள் கொஞ்சம் குறைச்சி கடன் அடைப்பதற்கான முயற்சிகள் நீங்கள் எடுத்துட்டாலே ஓரளவு நீங்கள் இதிலேருந்து மீண்டு வந்துடுவீங்க. ஒரு மாதம் 2 மாதம் அது கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு பழகிடும். எல்லாமே உங்களுக்கு வந்து சீக்கிரமாக சரியாக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை பாசிட்டிவாக நினைக்க உங்களுக்கு வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நம்ம இப்படிலாம் செலவுலாம் குறைச்சிட்டு தான் அந்த கடனை கட்டணுமா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில பேர் நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்து செலவுகள் கொஞ்சம் குறைச்சால் மட்டும்தான் உங்களால் கடன் பிரச்சனை வந்து மீண்டு வர முடியும். இப்போ ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா ஒரு யூஸுக்காக தான் கடன் வாங்குவோம். சும்மா எதுக்கு எடுத்தாலும் கடன் யாரும் வாங்க போகிறது கிடையாது. ஒரு சில பேர் வந்து இந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவதற்காக கடன் வாங்கியிருப்பாங்க. ஒரு சில வீடு கட்டுவதற்கு, இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் செலவுக்கு, இல்லைன்னா எதையும் ஒரு இடம் வாங்கி போகிறதுக்கோ, இல்லைன்னா எதையும் அவசர செலவுக்காக தான் கடன் வாங்கியிருப்பீங்க. ஸோ அது வந்து வட்டி அதிகமாக சேர்ந்துட்டே இருக்கும். அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ப்ரெஷராக இருக்கும். அதை நம்ம குறைக்கணும். அப்படின்னா நமக்கு அசலும் நமக்கு குறைஞ்சிட்டே வரணும். அப்படின்னா மட்டும்தான் நமக்கு பார்த்தீங்கன்னா வட்டிகள் குறையும். ஸோ இப்போ நமக்கு வந்து வட்டியும் குறையணும், அசலும் குறையணும் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு தேவையான செலவு இருக்கும் பார்த்தீங்களா. அதாவது நமக்கு தேவையான செலவு அப்படிங்கிறது உணவு மட்டும்தான். அதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப தேவையான செலவு. அதை மட்டும் நீங்கள் உணவுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுலேயும் உங்களால் எது நம்ம வந்து சுருக்கி செலவு பண்ண முடியுமோ அதை சுருக்கி செலவு பண்ணி நீங்கள் வந்து அனாவசியமாக, அதாவது தேவையில்லாமல் நம்ம எங்கேயாவது போகிறது வர்றதெல்லாம் நமக்கு வந்து அளவுக்கு அதிகமாக செலவாகும் பார்த்தீங்களா. அதற்காக எங்கேயுமே போகக்கூடாதுன்னு இல்லைங்க. நமக்கு ஏதாவது ஒரு ட்ரிப்பு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு அதிகமாக செலவாகும். ஸோ லாங்காக பிளான் பண்ணாமல் பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வர்ற மாதிரி. இப்போ நீங்கள் ஒரு ட்ரிப்புக்கு பிளான் பண்ணுறீங்க, அங்கே போனால் ஒரு 5000 இப்படி பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு 1000-2000 ரூபாய்க்குள்ளேயே நீங்கள் முடிச்சுக்கோங்க. அந்த பக்கத்துலேயே நீங்கள் எங்கேயாவது போயிட்டு முடிச்சுக்கோங்க. இது கொஞ்ச நாள் தான், உங்களுடைய கடன் வந்து தீரும் வரை தான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய பிளான் படி நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். நம்ம கொஞ்சம் சுருக்கிக்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஆடைகளை ட்ரெஸ்லேயே நிறைய காசு போட தான் செய்வாங்க. ஸோ அதில் வந்து நம்ம குறைச்சிக்கிறது நல்லது. வீணாக பொருட்கள் நிறைய வாங்கி குமிக்கிறதுல வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. கடன் இருக்கிற வரையும் நம்ம கண்ட்ரோலாக இருந்தோம் அப்படின்னா கடன்லாம் சரியாயிடும், சீக்கிரமாக சரியாயிடும். இல்லை அப்படின்னா நமக்கு மென்மேலும் கடன் வந்து அதிகரித்து கொண்டு தான் இருக்கும். கடவுள் நமக்கான வழியை கொடுக்கவே மாட்டார். நம்ம வந்து ஒரு சில சாக்ரிஃபைஸ் பண்ணால் மட்டும்தான் இறைவனோட சப்போர்ட் நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய வேதனை அவர் பார்த்துட்டு தானே இருப்பார். அதனால் சீக்கிரமாக எல்லாத்தையும் சரி செய்து கொடுப்பார். நம்ம எல்லாமே வாங்கி 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 செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா அது கடன் அது அப்படியே தான் இருக்கும். அது கொஞ்சம் கூட குறையவே குறையாது. எப்போதுமே நமக்கு இறைவனோட சப்போர்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்மளுடைய வழிபாடு, சின்னதாக வழிபாடு செஞ்சாலும்
இருக்கும். கடவுள்கிட்ட வந்து நம்ம கை நீட்டி கேட்கும்போது தயவுசெய்து இந்த கடனை தீர்த்து வை அப்படின்னு நம்ம கேட்டாலே கடவுள் வந்து நிச்சயமாக எதுனும் நமக்கு வந்து எதுனோ ஒரு ஐடியா கொடுப்பாரு. அதை வச்சு நம்ம கடனை வந்து சீக்கிரமாக சரி பண்ணிடலாம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து முடிகிற அளவுக்கு கடன் இருக்குது அப்படின்னா முடிகிற அளவுக்கு சீக்கிரமாக அதை சரி பண்ண முயற்சிடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நிம்மதி இருக்கும். இல்லைன்னா நீங்கள் அதையே நினச்சி நிறைய பேர் வந்து தூக்கம் இல்லாமல் குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாமல் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் கடன் இருக்குன்னா முதல்ல கவலைப்படுறதை நிப்பாட்டிட்டு அதை எப்படி சரி பண்ணணும்னு முயற்சி எடுத்தாலே எல்லாமே சரியாயிடும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் செய்து பாருங்கள். உங்கள் மனம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஈஸியாக உங்களுக்கு வந்து கடன் வந்து சரியாக ஆரம்பிக்கும். மீண்டும் ஒரு தொடர்ந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.